ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நீங்க ட்ரிபிள் இசி சிவில் ஆர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா? டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல ஆர் இன்ஜினியரிங் காலேஜ்ல லெக்சரரா போறதா உங்களோட கனவா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் 2026ல வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். அந்த கன்ஃபியூஷனுக்கான ஒரு ஆன்சரா கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 2023 annual planner படி TN-TET, PGTRB, UGTRB, TRB Arts, TRB Law, TRB Polytechnic, TRB Assistant Professor in Engineering Collegeனு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரிசையா வந்திருக்கணும். ஸோ அதன்படி நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. இன்னுமே வராம இருக்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ்னா அது டிஆர்பி பாலிடெக்னிக் அண்ட் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான். ஸோ நாம இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏப்ரல் அண்ட் மே மந்த்ல எலெக்ஷன் வரும், அதுக்கான ரிசல்ட் ஜூனில் வரும். ஸோ நாம இது எல்லாத்துக்குமே முன்னாடியே நம்மளோட நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாம நம்மளோட நோட்டிஃபிகேஷனை எலெக்ஷனுக்கு முன்னாடியே, அதாவது ஏப்ரல் மந்த்துக்கு முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜான் டு மார்ச் இந்த மந்த்லயே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னக்கூட்டியே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது, எலெக்ஷனுக்கு அப்புறமா எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இதுக்கான டஃப்னஸ் லெவல் அண்ட் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால இந்த பாலிடெக்னிக் எக்ஸாமை கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், டெக்னிக்கல், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க எடுக்கிற மார்க்ஸ் உங்களோட மெரிட்டோட ஆட் ஆகாது. அது ஜஸ்ட் நீங்க எலிஜிபிலிட்டி ஆகிற அளவுக்கான மார்க்ஸ் எடுத்தா மட்டுமே போதும். ஸோ நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், டெக்னிக்கல் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். டெக்னிக்கல் பேப்பர்ஸ்லேருந்து டோட்டலாக 140 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் 100 கொஷின்ஸ்க்கு 1 மார்க்ஸ் வச்சு 100 மார்க்ஸுக்கும், 40 கொஷின்ஸ்க்கு 2 மார்க்ஸ் வச்சு 80 மார்க்ஸுக்கும் டோட்டலாக கேட்குறாங்க. அது போக ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 10 கொஷின்ஸ் ஈச் 1 மார்க்குன்னு 10 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமை 190 மார்க்ஸுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோல நான் சிவில், மெக்கானிக்கல், இசி, ட்ரிபிள் இ அண்ட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்கான ஓவரால் சிலபஸை மட்டும் காட்டிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலான சிலபஸ் வேணும் அப்படின்னா எங்களோட கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்கான ஓவரால் சிலபஸ். இதில் அப்ளைட் தெர்மோடைனமிக்ஸ், heat transfer, strength of materials, fluid mechanics, balancing of reciprocating masses, measurement and metrology, manufacturing planning and control, industrial engineering and enterprises, resource planning னு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் லாஜிக், ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், கம்பைலர் டிசைன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், டேட்டா பேசஸ், அல்காரிதம்ஸ், வெப் டெக்னாலஜிஸ், தியரிஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷன், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு இன்னும் நிறைய இருக்கு. டீட்டெயில்டு சிலபஸை நம்மளோட கம்யூனிட்டி குரூப்ல செக் பண்ணிக்கோங்க. Electronics and Communication Engineering Basics of Circuits and Measurement Systems, Electrical and Electronic Measurements, Digital Electronics, Analog Electronics, Transducers, Mechanical Measurement and Industrial Instrumentation, Analytical Optical Instrumentation, Control Systems and Process Control, Signal Systems and Communication இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ், ஏசி ஃபண்டமெண்டல்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், நெட்வொர்க் தியரி, மேக்னெட்டிக் சர்க்யூட், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவர்ஸ், எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், யூட்டிலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்னும் சில டாபிக்ஸ் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு, எக்ஸாமும் எந்த டைமில் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இதில் உங்களோட பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் எந்த எக்ஸாமுக்குனாலும் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 7 ஸ்டெப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் தி எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். எந்தெந்த டைப்பில் அந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்ம சொன்னோம் இல்லையா, 190 மார்க்ஸ் கேட்குறாங்க. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் இருக்குது அண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் டைமை நீங்கள் அலாட் பண்ணிக்கணும். அனலைசிங் த சிலபஸ் அண்ட்
ப்ரையாரிட்டைஸ் தி டாபிக்ஸ். நீங்க ஒரு சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு எந்த டாபிக்ஸ்க்கு எந்த யூனிட்ஸ்க்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கிறத நோட் பண்ணணும். அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 2 மார்க் தான் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு 10 நாள் ஒதுக்குறதுக்கும் அதே இது 10 கொஷின்ஸ் கேட்குற ஒரு டாபிக்கு 10 நாள் ஒதுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ப்ரியாரிட்டியை ஹை வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக்ஸ்க்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு ரொம்ப மூட் ஆஃபாக இருக்கிற ஒரு டேல கூட இந்த ஸ்டடி பிளான் அப்படின்னு ஒன்று கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அதில் கண்டிப்பாக அந்த டாபிக்ஸை படிக்க முடியும். இன்னைக்கு என்ன படிக்கிறது, என்ன செய்யறதுங்கிற யோசனை இல்லாமல் அந்த ஸ்டடி பிளான் இருந்துச்சு அப்படின்னா இந்த டாப்பிக்கை இன்னைக்கு படிக்கணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேவை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. அதே மாதிரி மாக் டெஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் ஓஹோ இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, நாம் அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருக்கோமா இல்லை அந்த டாபிக் இருந்து விலகி படிச்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் ரிவிஷனுக்கு அதிக டைம் கொடுக்கணும். வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நம்ம கண்டிப்பாக ரிவிஷனுக்கு அப்படின்னு ஒரு டைம் ஒதுக்கணும். அதே மாதிரி உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிட்டே வரணும். ஆரம்பத்தில் இந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பார்த்த மார்க் டெஸ்ட்டுக்கும் அந்த யூனிட் முடிச்சதுக்கப்புறம் போட்டு பார்க்குற மார்க் டெஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸை கண்டிப்பாக ட்ராக் பண்ணணும். அண்ட் எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருக்கணும். கன்சிஸ்டன்ட் எந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 5 hours நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூட் ஆஃபாக இருக்கிற டேயில் உங்களால் 5 hours படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக 2 hours படித்து அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். நான் சொன்ன இந்த எல்லா மெத்தட்ஸையுமே பர்ஃபெக்டா டெய்லரிங் பண்ணி நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமில இருந்து டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு 1 year மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். தட் இஸ் ஸ்பாக்ஸ் கேரண்டி பேட்ச். இந்த கோர்ஸோட ஓவரால் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 650+ லைவ் செஷன்ஸ் இருக்கு, 200+ டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்றோம், 430+ ஃப்ரீ PDF மெட்டீரியல்ஸ் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கோம், 20,000+ லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராக்ரஸிவை ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 110+ ரிப்போர்ட் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே 1800+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு அகாடமில இருந்து நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம்காக எக்ஸ்க்ளூசிவா ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் ப்ரொவைட் பண்றோம். இதுல ஜென்ரல் நாலேஜ், தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் அடங்கியிருக்கு. இந்த வீடியோஸை ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறதுனால நீங்க எப்பனாலும் பார்த்துக்கலாம். இது எல்லாமே 1800+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு அகாடமி. நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமில இருந்து உங்களுக்காக இவ்வளோ அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த கோர்ஸை இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் யாராலையுமே கொடுக்க முடியாது. பட் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். அதுலேயே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 75% ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆஃபரோட நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆல்ரெடி படிச்சிருந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை கிராப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போயே கால் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸோட ஒரு கோர்ஸ் இருக்கு, இதில் ஜாயின் பண்ணுங்க அண்ட் இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருந்து போடுற எல்லா எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸையும் நீங்க உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஸ்பாக்ஸ் அகாடமி விஷஸ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கிரேட் ஸ்டார்ட். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ரொம்ப நாளா டிஆர்பி எக்ஸாம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.